நீங்க இந்த மார்க்கெட்ல சஸ்டெயினா ஸ்டேபிளாகி நிற்க முடியும். இல்ல ஜஸ்ட் இது வந்து ஒரு கேம் மாதிரி நான் விளையாட போறேன், ஒரு பை எடுப்பேன் ஒரு செல் எடுப்பேன், அது ரெண்டுல எது ப்ராஃபிட் அதிகமா வருதோ. நான் இப்படிதான் ட்ரேட் எத்தனை வருஷங்களா எடுத்துட்டு இருக்கிறேன். டைரக்டா ஒரே ஒரு ட்ரேட் எடுக்கணும், அந்த ட்ரேடை அட் அ டைம்லயே க்ளோஸ் பண்ணிட்டு போறது வந்து கரெக்டான ட்ரேடுக்கு வந்து முறை ஆகாது. 0.1 வைக்கலாம். ஆனா நீங்க எடுக்க போற எல்லா ட்ரேடுகளும் ஒரே அளவு தான், ஒரே ட்ரேட் தான், எல்லாமே இஸ் ஈக்குவல் டு சேம் தான். ஆனா நீங்க வைக்க போற லாட் சைஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும். நம்மளோட ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல எதனால 99% ஃபெயில் ஆகுறாங்க, 1% ட்ரேடர்ஸ் மட்டுமே ப்ராஃபிட் எடுக்கிறாங்க? இந்த ஒரு காரணம் தெரிஞ்சா தான் நீங்களும் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு ப்ராஃபிட்ல இருக்க முடியும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இதுதான். இந்த 99% மக்கள் வந்து இந்த மார்க்கெட்ல ஃபெயில் ஆகிறதுக்கான காரணங்களையும், அது எதனால அவங்க வந்து ஃபெயில் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முழுக்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ட்ரேடிங் ஜேர்னியை உங்களோட லைஃப்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருமே சொல்லக்கூடிய பொதுவான ஒரு வார்த்தை வந்து இதுதான். இந்த ட்ரேடிங்ல 99 பேர் லாஸ் தான் ஆகுறாங்க, 1% மக்கள் மட்டும்தான் ப்ராஃபிட்ல இருக்காங்க. அந்த 1% மக்கள் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் மட்டும்தான். நம்மளோட ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மட்டும் இல்லாம ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு மார்க்கெட்டா இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகுறதுக்கான முக்கியமான முதல் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எமோஷன். இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரேட் லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடோட மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போறது வந்து புத்திசாலித்தனம். ஆனா அந்த ட்ரேட்ல நாம இழந்த லாஸை நான் ரெக்கவரி எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி வச்ச லாட் சைஸை விட டபுளான லாட் சைஸ் வச்சு ட்ரேட் பண்றது, இது கூடவே அன்லிமிட்டடான ஒரு ரிஸ்க் ஹேண்ட்லிங் இல்லாம கண்டினியூவா ட்ரேட் பண்ணக்கூடிய காரணத்தினால தான் நீங்க வந்து லாஸ் ஆகுறீங்க. இந்த லாஸ் ஆகுறதுக்கு நாம பார்க்க வேண்டிய ஒரு சில வழிமுறைகளை நம்ம இதுல பார்த்துடலாம். நம்மளோட சீக்ரெட்டா இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாமே நம்மளோட ஒர்க் ஷாப்ல கூடிய சீக்கிரமே உங்களுக்காகவே ப்ரொவைட் பண்ண போறோம். அந்த ஒர்க் ஷாப்ல யார் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ தவறாம கலந்துக்கோங்க. இப்போ நாம இந்த பார்க்க போற சார்ட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ஒரு டிசிப்ளினை நீங்க இழக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன? இந்த டிசிப்ளினை நீங்க இழந்ததுக்கு பிறகு கரெக்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலனாலும் அந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க நம்மளோட ரெஃபரல்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கான டெமோ அக்கௌண்ட்டையும் கிரியேட் பண்ணி அதுல ட்ரேட் பண்றீங்க. எல்லாமே ஓகே தான். ஆனா டெமோல நீங்க ட்ரேட் பண்ணினாலும் என்ன காரணத்துக்காக ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க இந்த மார்க்கெட்ல சஸ்டெயினா ஸ்டேபிளாகி நிற்க முடியும். இல்ல ஜஸ்ட் இது வந்து ஒரு கேம் மாதிரி நான் விளையாட போறேன், ஒரு பை எடுப்பேன் ஒரு செல் எடுப்பேன், அது ரெண்டுல எது ப்ராஃபிட் அதிகமா வருதோ அதுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு பாசிட்டிவ் பொசிஷன்ல நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பாசிட்டிவ் பொசிஷன் நீங்க க்ளோஸ் பண்றது வரைக்கும் தான் கரெக்டா போகும். அந்த நெகட்டிவ் பொசிஷனை நீங்க எப்போ க்ளோஸ் பண்றீங்களோ அப்போ அந்த பாசிட்டிவா போயிட்டு இருக்கக்கூடிய செக்ஷனும் உங்களுக்கு அகேன்ஸ்டா ரிவர்ஸ்ல வர ஆரம்பிச்சு. அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க்கெட்ல பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து நாம கோல்டு வெர்சஸ் யூஎஸ் டாலர் இதை தான் நம்ம வந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல எடுத்திருக்கோம். எப்பவுமே எனக்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஒரே இண்டிகேட்டர் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 200. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்திருக்கோம். 15 மினிட்ஸ் வேண்டாம், 5 மினிட்ஸ் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா நான் பண்ண போறது வந்து ஃபுல்லாமே ஸ்கேல்பிங் மட்டும்தான் நான் வந்து எப்போவுமே பண்ணுவேன். மற்றபடி இன்ட்ராடேவோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை ஹோல்டு பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் வந்து பண்ணுறதே இல்லை. ஃபுல்லாமே நான் பண்ணுறது ஸ்கேல்பிங் மட்டும்தான். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்லைன்னா 2 ட்ரேட். இது நல்ல ஒரு ட்ரேட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ட்ரேட் கண்டினியூவாக எடுத்துருவேன். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ட்ரேட் இல்லைன்னா 2 ட்ரேட் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியும். உங்களுக்கும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் வாலடைல் இல்லாமல் வந்திருக்கு. அப்போ இதில் நமக்கு எந்த இடத்துல மார்க்கெட் வந்து நமக்கான செல் சிக்னலை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவோம். இதுக்கு முந்தின நாள் நம்ம மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இறங்கி வந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி இதுல ஒரு டவுன் வச்சிருக்குது. இந்த டவுனோட
இந்த அப்பை விட இந்த அப்பு வந்து கொஞ்சம் ஹை, இந்த டவுனோட இந்த டவுன் வந்து அதிகமாக இருக்கு, இந்த ஹையோட இந்த ஹை வந்து பெருசா இருக்கு. இப்படி இருக்கும்போது இது வந்து மார்க்கெட் வந்து முந்தின நாள் நமக்கு அது என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, நான் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து அருமையா நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஓகே, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. அடுத்த நாளும் இந்த இதுக்கு முன்னாடி நடந்த ஹையை பிரேக் பண்றது வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். என்னைக்குமே இதுக்கு முன்னாடி வச்ச ஒரு ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி அடுத்ததா வரக்கூடிய பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது பிரேக்கிங் பாயிண்ட்ல நீங்க உங்களுக்கான பையை எடுத்துக்கலாம். அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து ஒரு ஹையாவும் இதை வந்து ஒரு லோவாவும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ட்ரேட் எப்படி நாம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அதை தான் நாம பார்க்க போறோம். இதை வந்து ஒரு ஹையாவும் இதை வந்து ஒரு லோவாகவும் எடுத்துக்கலாம். இதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கான ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிபனாச்சிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. இப்போ ஃபிபனாச்சியை நம்ம கிரியேட் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் வந்து ஒரு ஹை ஒரு லோ. அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்துன்னா ஹையும் லோவும் தேவை, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்துன்னா லோவும் ஹையும் தேவை. அப்போ இந்த ஹைல இருந்து லோக்கு ஒரு பாயிண்ட் நம்ம வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கு பிறகு நமக்கு அந்த கோல்டன் பாயிண்ட் ஆல்ரெடி அந்த வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். என்னோட சார்ட்ல இருக்கக்கூடிய ஃபிபனாச்சியில இருக்கக்கூடிய ரெண்டு மார்க்கிங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து 0.618 0.5. இந்த இதுதான் நமக்கு என்ன சொல்லுவோம், கோல்டன் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு மார்க்கெட் வந்து உள்ள வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் அதை தாண்டி வெளியில வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கான ஒரு செல் ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணலாம். பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஸ்டாப் லாஸை வந்து அந்த கோல்டன் டைமுக்கு மேலையும் உங்களுக்கான டேக் ப்ராஃபிட்டை 1:3 அல்லனா 1:4 1:5 அந்த மாதிரி நீங்க டேக் ப்ராஃபிட்டை வந்து ஒவ்வொரு லெவலா தாண்டி வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 5 பொசிஷன் 0.05 நீங்க லாட் சைஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா 0.03 உடனடியாக க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கான அந்த ஸ்டாப் லாஸை நீங்க எந்த இடத்துல உங்களுக்கான ஆர்டரை பிளேஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கான ஸ்டாப் லாஸை கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து பிரேக் ஈவன் ஆயிரும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 0.2 லாட்டும் லாஸ்ல போக போறது இல்லை. நீங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே க்ளோஸ் ஆகுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு லாஸஸும் வராது. நீங்க ஒரு வேளை உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து 1:5 அப்படிங்கும்போது அடுத்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு 1:6 வரும்போது அடுத்த பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இது உங்களோட திறமையை பொறுத்து. நான் இப்படிதான் ட்ரேட் எத்தனை வருஷங்களா எடுத்துட்டு இருக்கிறேன். டைரக்டா ஒரே ஒரு ட்ரேட் எடுக்கணும், அந்த ட்ரேடை அட் அ டைம்லயே க்ளோஸ் பண்ணிட்டு போறது வந்து கரெக்டான ட்ரேடுக்கு வந்து முறை ஆகாது. நீங்க எந்த ஒரு பொசிஷன் எடுத்தாலும் அதுக்காக $100 வச்சுட்டு நான் 0.02 எடுப்பேன் அப்படின்னா அது வந்து முட்டாள். $0.100 உங்களோட அக்கௌண்ட்ல நீங்க டெபாசிட் பண்ணியிருக்கக்கூடிய பட்சத்துல உயிரே போனாலும் 0.01 லாட் சைஸை தாண்டி நீங்க அதுல ட்ரேட் பண்ண கூடாது. எப்போ உங்களோட அக்கௌண்ட் காம்பவுண்ட் ஆகி $200 நீங்க கொண்டு வரீங்களோ அந்த டைம்ல நீங்க 0.02 வைக்கலாம். எந்த டைம்ல 300 வரீங்களோ 0.03. இதே மாதிரி ஒரு $1000 உங்க அக்கௌண்ட்டை நீங்க காம்பவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.1 வைக்கலாம். ஆனா நீங்க எடுக்க போற எல்லா ட்ரேடுகளும் ஒரே அளவு தான், ஒரே ட்ரேட் தான், எல்லாமே இஸ் ஈக்குவல் டு சேம் தான். ஆனா நீங்க வைக்க போற லாட் சைஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும். இப்படி நீங்க ட்ரேட் எடுத்தா மட்டும்தான் இந்த மார்க்கெட்ல ஸ்டேபிளா நிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல எந்த டைம்ல இன்ஸ்டிடியூஷன் உள்ள வருவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி நாம நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா ஐ பட்டன்லயும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இல்ல நம்ம சேனல்ல கூட இருக்கு, எப்படி நியூஸை ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்ட்டு. டெய்லி நீங்க எந்த கரன்சி பேர்ல ட்ரேட் எடுக்க போறீங்களோ அந்த கரன்சி பேர்ல ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கான நியூஸ் என்ன, நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய கரன்சில இன்னைக்கு நியூஸ் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அந்த டைம்ல ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அப்படி ட்ரேட் பண்ணா மட்டும்தான் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த மார்க்கெட்லயும் உங்களால ஸ்டேபிளா நிற்க முடியும். இல்ல நீங்க என்னதான் ஸ்ட்ராட்டஜிஸ் படிச்சாலும் இந்த மார்க்கெட்ல என்ன நடந்தாலும் ஒரு மாசம் தாண்டி இந்த மார்க்கெட்ல உங்களால நிற்கவே முடியாது. அதனால இன்னும்
அதிகமான இன்ஃபர்மேஷன்கள் நிறைய நம்மளோட சேனல்ல கண்டினியூவா போஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். அப்பதான் தினசரி நம்ம ஒரு வாரத்துக்கு 2 வீடியோக்கள் போடுவோம். அந்த 2 வீடியோக்களும் எந்தெந்த டைம்ல அப்படிங்கிறத நம்மளோட பேனர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. Until then, thanks for watching FX Mangold.